பாருங்கள், இப்போ இந்த வீட்டினுடைய அப்டேட்டு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதனுடைய அப்டேட் என்ன மாதிரி எந்த அமைப்பில் வந்திருக்குது, இன்னும் என்னென்ன வேலைகள் இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதே மாதிரியான அமைப்புள்ள வீடுகள் உங்கள்கிட்டையும் இருக்குமாக இருந்தால் நீங்களும் இதே மாதிரி சைட்டுக்கு சிங்கிள் ஸ்டோரியோ டபுள் ஸ்டோரியோ செய்து கொள்ளலாம். அதே மாதிரி மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லொஃப்ட் டோமருக்கு வந்து செய்திருக்கிறோம். ஹிப்டு கேபிள் ஃபுல் வித் எடுத்திருப்போம். பாருங்கள் எப்படி முடிச்சிருக்கோம்னு சொல்லி ஃபுல்லாக வந்து 2 மணி தான் வடிவாக இருந்திருக்கும். பட் ஆனால் அது பிளானிங் கண்டிஷனில் இருந்தபடியால் நாங்கள் அப்படியான ஒரு எலிவேஷனில் முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதே மாதிரி இந்த மேலுக்கு இந்த ரூஃபையும் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் சைடு எக்ஸ்டோரியில் உள்ள எக்ஸ்டென்ஷன் ரூஃபையும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ளட் ரூஃப் இல்லாமல் டைலும் ஃப்ளட் ரூஃபும் சேர்ந்த மாதிரியான அமைப்பு, ஒரு வித்தியாசமான அமைப்பு. அதையும் நீங்கள் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். முன்னுக்கு டிரைவே செய்ய போகிறோம். முன்னுக்கு ஒரு போச்சும் ஒன்று இருக்குது. ஸோ வாங்க உள்ளுக்கு போய் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது என்ற டீட்டெயிலை பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அமைப்பு இதில் போச்சுண்டு வரப்போது இனித்தான் அந்த வேலையில் நாங்கள் தொடங்க வேணும். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குவாங்க, நல்ல ஒரு அமைப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இங்கே சைட்டுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்டோர் போகிற மாதிரி பக்கத்தில் சைட்டுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ். முன்னுக்கு இதுக்கு முன்னால் ஒரு போச்சு வந்து வரப்போகுது. எலக்ட்ரிக் வேலைகள் துரித கதியில் நடந்த வண்ணம் உள்ளன. எல்லாமே ஃபுல்லாக பேக் டு பிரிக்ஸ் வந்து எடுத்திருப்போம். இதை நீங்கள் முதலே பார்த்தது தான். முன்னுக்கு வந்து ஃபுல்லாக முன்னுக்கு ஒரு ரூம், அப்படியே வந்து பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு ஒரு 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷன், ரைட். இதில் ஒரு பாத்ரூம் வந்து வருது. இதுக்குள்ளே இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ளாக் பண்ணியிருப்போம். பாருங்கள், அதான் அந்த ஆஃபீஸ் அந்த சைட்டுக்கு வர இது. மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும். பாருங்கள், டபுள் ரூஃப் வந்துருக்கு. பாருங்கள், சைட்டுக்கு மேலுக்கும் ஒரு சீலிங் ஹைட்டு கொண்டு மேலே அதுக்கு மேலே உண்டு ஸ்கைமெண்ட்டோட நல்லா இருக்கும், ரைட். இதான் அந்த எக்ஸ்டென்ஷன் பார்ட். பாருங்கள் அப்படிங்க, எக்ஸ்டென்ஷன் பார்ட்டை பார்க்குறீங்க. எலக்ட்ரிக் வேலைகளும் துரித கதியில் நடந்த வண்ணம் உள்ளன, ரைட். இதை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி வந்திருக்குது. இது லிவிங் ரூம், சிட்டிங் ரூம் எல்லாமே சேர்த்து ஃபுல் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஃபுல் மசிவான ஒரு ஃபுல் ஓப்பன் டபுள் ரூஃப் எடுத்து பாருங்கள். டைலும் மற்ற ஃப்ளட் ரூஃபும் வர்றபடியால் மற்ற மிகப்பெரிய ஒரு லண்டன் ரூஃப் ஒன்று அதில் வரும், ரைட். அந்த இடத்துல கிச்சன், பின்னால் மிகப்பெரிய கார்டன், இவ்வளோ தூரம் கட்டியும் மிகப்பெரிய கார்டன் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது, ரைட். இது வந்து எக்ஸ்டென்ஷன் பார்ட்டில் நிற்கும், ரைட்டா. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பைஃபோல் டோர் வந்து வரப்போகுது. எல்லாமே ஃபுல் இன்சுலேஷன் எல்லாம் வச்சு நல்ல நீட்டாக அந்த மாதிரி வந்துருக்குது. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் இது வந்து 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷனு, 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் ஃபுல் ஓப்பன் பிளான். அங்கால கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு டாய்லெட், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம், மற்ற கிரவுண்ட் ஃப்ளோர் ஆஃபீஸ் ரூம். சரிதானே? வாங்க அப்படியே இனி மேலே போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. பார்க்கவே நல்ல அமைப்பாக இருக்கும். நல்ல விட்டு வீதியாயும் இதாயும் வந்திருக்கும், ரைட். மற்ற வீடுகள் எல்லாமே வேலை செய்யக்கல இந்த மாதிரி செய்ய வேணும். ஃபுல்லாக அடிக்கடி சொல்கிறது தான், எல்லாமே பேக் டு பிரிக்ஸ் ஃபுல்லாக எடுத்து செய்ய வேணும்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இது வந்து ஒரு பாத்ரூம். வெளியில் பார்த்தீங்களா டபுள் ரூஃப்னு சொன்னேன், டபுள் சாய்ஸ். நல்லா அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் ஃபுல்லாக வந்திருக்குது. பின்னுக்கு ரியர் எக்ஸ்டென்ஷன், டிம்பர் எல்லாமே C24 குவாலிட்டி. இது பாத்ரூம். அதே மாதிரி இது வந்து செகண்ட் ரூம். பாருங்கள், 2வது ரூம். நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பில் அந்த மாதிரி வந்திருக்கு, ரைட். ஃபுல்லாக எலக்ட்ரிக் வேலையும் ஃபுல்லாக ஒரே நேரத்தில் நாங்கள் முடிச்சிட்டோம், ரைட். இதான் அந்த பின்னுக்கு நான் சொன்ன டபுள் ரூஃப். ஃப்ளட் ரூஃபும் வந்து அதோட டைல் ரூஃபும் வந்து சுற்றி வரும். நல்லா இருக்கும் பார்க்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து வரும். நடுவில் மிகப்பெரிய ஒரு லண்டன் ரூஃப் வந்து வரப்போகுது. பாருங்கள், கீழே சஸ்பெண்டட் சீலிங். அதே மாதிரி மேலுக்கு வந்து இன்னொரு ஃப்ளட் ரூஃப், தென் சுற்றி வேறு டைல். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்ப்போம் எந்த மாதிரி வருதுன்னு சொல்லி, ரைட். அப்படியே நாங்கள் மேலே வந்தோம்னு சொன்னால் இது அடுத்த பெரிய ரூம், மாஸ்டர் பெட்ரூம். பாருங்கள், சிமினி எல்லாமே ஃபுல்லாக எடுத்து எலக்ட்ரிக் வேலை, ப்ளம்பிங்கும் வந்து ஆல்மோஸ்ட் வி ஆர் ஸ்டார்டட். எல்லாமே துரித கதியில் போய்கொண்டிருக்குது. இது பாக்ஸ் ரூம், நல்ல டீசண்டான பெரிய ரூம். ப்ளம்பிங் அப்படியே வந்து மேலுக்கு வந்து டேங்கல்கள் வச்சு போகிற மாதிரியான அமைப்பு. இப்போ அப்படியே நாங்கள் மேலே லொஃப்ட்டுக்கு போக போகிறோம். சரிதானே? இது பாருங்கள், இந்த ஸ்பேஸை பாருங்கள், இது லேண்டிங் ஸ்பேஸ். அப்படியே நாங்கள் லொஃப்ட்டுக்கு போக போகிறோம். லொஃப்ட்டுக்கு வந்து நாங்கள் பார்ட்டிஷன்கள் எல்லாமே ஃபுல்லாக அடித்து முடிஞ்சுது கம்ப்ளீட்டாக. ப்ளம்பிங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டாங்க ஃபுல்லாக. பாருங்கள், எந்த பெரிய ரூம். ஸோ லொஃப்ட்டுக்கு இதில் வந்தால் இந்த சைட்லேயே மிகப்பெரிய ஒரு விண்டோ ஒன்று போட்டிருக்கோம், ரைட். அதுக்குள்ளே ப்ளம்பிங் ஸ்டாஃப் வரக்கூடிய மாதிரி, அந்த ஸ்டோரேஜ் அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு மெகா ஃப்ளோ வைக்கக்கூடிய மாதிரி. இது வந்து லேண்டிங் ஸ்பேஸ். அப்படியே இது வந்து செப்பரேட்டான ஒரு பாத்ரூம். பாருங்கள்,
நல்லமான பாத்ரூம் பாருங்க, எல்லாமே மிக மிக துல்லியமான முறையில் தான் எல்லாமே செய்திருக்கிறோம். இது பாத்ரூம், லெஃப்டால் வந்த இது பாத்ரூம். அதை விட இப்படி நேரம் வந்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ரூம், மிக 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 பிரம்மாண்டமான மிகப்பெரிய நல்ல ஒரு மிகப்பெரிய ரூம். அங்கே ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அந்த ஏரியாக்கெல்லாம் கொண்டு போய் நாங்கள் ப்ளம்பிங், அதாவது வந்து மெகா ஃப்ளோருக்குரிய பைப்புகள் ப்ரிப்பேர் பண்ணபடி இருக்குது. ரைட், இதுதான் இதனுடைய அமைப்பு. இப்போ இந்த கிங்ஸ் ஸ்பேன் எல்லாம் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். செலோடெக்ஸ் இந்த பார்த்தீங்களா, இதுதான் C24 டிம்பராக இருக்கட்டும், இந்த கிங்ஸ் ஸ்பேனாக இருக்கட்டும், எல்லாமே குவாலிட்டி கம்பித்த பேக்கேஜ்னு சொல்லி சொல்கிறது. அதே மாதிரியான அமைப்புகளில் நாங்கள் செய்யக்கல. இனியில் இந்த குவாலிட்டியான முறையில் எங்களுடைய ப்ரொஜெக்டும் பாதுகாப்புடன் செக்யூரிட்டியுடனும் இது வந்து நீண்ட காலம் இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பில் இதை செய்து முடித்திருக்கின்றோம். கீழே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த எக்ஸ்டென்ஷனுக்குரிய அமைப்பு டபுள் ஜாய்ஸில் சஸ்பெண்ட் பண்ணி கீழுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு லண்டன் ரூஃப் ஒன்று போட்டு அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சுற்றி வர டைல்ஸ், மேலே ஒரு ஃப்ளட் ரூஃப், சூப்பராக இருக்கும் பார்க்க. பாருங்கள் காணி இந்த அகலத்தை பாருங்கள். பின்னுக்கு ஒரு கராஜ், சரியா? அங்கெல்லாம் சோக்கவே, இந்த மழை தண்ணியெல்லாம் கொண்டு போய் சோக்கவே செய்கிறதுக்கான அமைப்பு. இவ்வளோ தூரம் 4 மீட்டருக்கு ஃபுல்லாக சில்லி கட்டியும் இவ்வளோ ஸ்பேஸ் வந்து இருக்குது. ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட்டை பார்த்தீங்களா எங்கே நிற்கிது. ரைட், இதே மாதிரியான ஒரு அமைப்பு அடிக்கடி சொல்லுவேன். லெஃப்ட் கட்டுறா இருந்தால் இந்த மாதிரி கட்டணும். நல்ல ஒரு ஸ்பேஸ், நல்ல ஒரு ஹைட், நல்ல ஒரு டெப்த் எல்லாமே எடுத்து அதில் மேக்ஸிமம் ஸ்பேஸ் எடுத்து ஹிப் டு கேபிள்னு சொல்லி சொல்கிறது. நிறைய அடிக்கடி டீட்டெயில் நிறைய காட்டணும். எல்லாருக்கும் நிறைய பேர் என்னை கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. செய்கிறத பெருசாக செய்யுங்க, வர்றதையும் குவாலிட்டியை வந்து ஹையாக வச்சுக்கொள்ளுங்க. நல்ல ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்யக்கூடிய இந்த ஹைட்டை பார்த்தீங்களா எங்கே இருக்குதுன்னு சொல்லி. ரைட், நல்ல ஹைட்டாக எடுங்க, நல்ல டெப்த்தாக எடுங்க இருக்கிறார்கள். அப்போ அது இது எல்லாத்தையும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில், இந்த மாதிரியான ஃபுல் வித்தில், இந்த மாதிரியான ஒரு இதில் அதை முதலே ஆரம்பத்திலே நாங்கள் திட்டமிட வேணும். ஆகவே எங்கே போகிறது, எங்கே தொடங்குறது, எங்கே முடிக்கிறதுன்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெட்டீரியல் எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஹை குவாலிட்டி. எல்லாம் வேண்டாம், ஒவ்வொரு சின்ன மெட்டீரியலும் ஆட் பண்ணும் உங்களுடைய வீட்டை வந்து பாதுகாப்பாகவும் செக்யூராகவும் நீண்ட கால பாவனைகளையும் அதை கொண்டு வரும். ஆகவே ப்ரைஸ் பார்க்கத்தான் வேணும், அது முக்கியத்துவம் இல்லை. அதை விட குவாலிட்டி தான் முதலாவது. குவாலிட்டி கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லுவேன். ஆகவே இது போன்ற அமைப்புள்ள லொஃப்ட் கன்வர்ஷன், இது போன்ற அமைப்புள்ள வீடுகள், இது போன்ற அமைப்புள்ள ரீபர்பிஷ்மெண்ட் செய்வதற்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. ஒரே ஒரு சிங்கிள் ஃபோன் காலில் உங்களுக்கு சகலவிதமான சேவைகளையும் செய்தர நாங்கள் காத்திருக்கின்றோம். 075 08 64 7864 SP கன்சல்டன்சி. யூ வாண்ட் இட், வி பில்ட் இட். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி அன்பு கூறி விட விட்டு செல்லும் உங்கள் அன்பின் சுமன். நன்றி, வணக்கம். ஏனப்பா லோன் எடுத்து வைத்துக் கொண்டு இப்படி இருந்து யோசிக்கிறீர்கள்? உமக்கு தெரியாது, நாளைக்கு பிளானிங் பெர்மிஷன், கவுன்சில் அப்ரூவல் இல்லாமல் வேலையை தொடங்கி போட்டு பிறகு கவுன்சிலால வர பிரச்சனைக்கு ஆறு தலையை கொடுக்கிறது. எந்த ஃப்ரெண்டு இப்பதான் நம்பர் தந்தவ, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அவர்களே படம் கீறி பிளானிங் பெர்மிஷன் எடுத்து தாங்களே நின்று கட்டி தருவினோம். கவுன்சிலால ஒரு பிரச்சனையும் வராது. இப்பவே போனை போடுங்க. பிரித்தானியாவில் உங்கள் வீடுகளை புதுப்பிக்க விரும்புகிறீர்களா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். SP கன்சல்டன்சி. எக்ஸ்டென்ஷன், லாஃப்ட் கன்வர்ஷன் செய்வதற்கான பிளானிங் பெர்மிஷன் எடுப்பது பற்றி யோசிக்கிறீர்களா? You want it, we built it. தொடர்புகளுக்கு சுமன் 07508 647 864.